என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. இந்த முறை மோட்டு பத்துருவா யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. ஜோடாக போறேன்டா. டேட்டு போட விரும்புறீங்களா? டேட்டு சீப்பான ரேட்ல அழகான டேட்டு போட விரும்புறீங்களா? நான் தான் டேட்டு போடுறவன். இங்க பாருங்க சார், டேட்டு போட்டுக்கிறீங்களா? டேட்டு எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்க போட்டுக்க மாட்டாங்க. பரவாயில்ல விடுங்க. என்ன மாதிரி ஆளுங்க டாட்டூ போட்டுக்க மாட்டாங்களா? என்ன தைரியம் இருந்தா அப்படி சொல்லடா தோப்பி தலையா. டேட்டுவை போடும்போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அது ரொம்பவும் தைரியசாலிங்க மட்டும் தான் போட்டுக்குவாங்க. டேய், தைரியத்துல இந்த வட்டாரத்திலேயே என்ன தவிர எவனும் கிடையாது. வேணும்னா வந்து போடுறா அடே பாக்கலாம். மோட்டு, இப்போ உன் உடம்புல எதுக்காக டேட்டூ போட்டுக்கிற? உங்களோட ஃப்ரெண்டு கூட இப்ப பயந்துட்டார் பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும் டேட்டுவை போட்டுக்க ரொம்ப அதிகமான தைரியம் வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். டேய், திரும்ப திரும்ப தைரியத்தை பத்தி பேசாதடா மண்டப்பையில. தைரியம் தான் நீ வந்து போடு. ஆ. ஆ. Baba Giga, ah, Gigi, mano, ah, Gigi, yeah, Baba Gigi, come on, Baba, எப்படிப்பட்ட டாட்டூன்னு தெரியுமா? இந்த டாட்டூ அப்படியே உயிரோட பாத்துரும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கிளம்புறேன். நான் வரைஞ்ச இந்த பாம் டாட்டூ எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம். அந்த குட்ட போய் போய் சொல்லிட்டு போறா. இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. டேய் டீ கடை பண்ணியா, சூடா ரெண்டு சமோசா கொண்டாடா ப்ளீஸ். அடே மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக உன்னை நீயே இப்படி உலுக்கிக்கிற? டேய் பத்துலு, டாட்டூல இருந்து உயிர் வந்து பட்டாசு வெளியே வந்துடுச்சுடா. என்ன இது? அம்மா அம்மா அட இங்க பாருங்கப்பா, உங்க கூத்துல இப்ப நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். அடே மோட்டு, உனக்கு நான் தான் முதல்ல சொன்னேன்ல டாட்டூ எல்லாம் வரையாதுன்னு. தேவையில்லாம பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கி இருக்கடா நீ. எங்கடா விலை கொடுத்து வாங்கினா? அந்த குட்ட பையன் ஃப்ரீயா கொடுத்துட்டு போனானா? பத்துலோ, அந்த வெடி போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ அதை உட்காந்து எட்டி பாரு. நான் கூட உட்காந்துக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்குடா. என்னால முடியல. இதுக்கு மேல ஓட முடியாது. நீ இப்ப பாம் மேல தானே உட்கார்ந்திருக்க? பாவி, என்னடா சொல்ற? பாம் மேல உட்கார்ந்திருக்கடா. ஆஹா, நீங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே. அந்த குட்ட பாமா. எதுக்கு தொலை மக்கள் கூரை மேல இருந்து குதிக்கிறீங்க? நான் என்னன்னு சொல்றதுடா பலராம் நாயுடு. நான் கையில ஒரு டாட்டு குத்துறேனா? கஜா கஜா, நீ என்னையா சொல்ற? டாட்டூக்கு உயிர் வந்தோடச்சா? ஆமாடா, ஹிட்லர் பீஸ். அந்த டாட்டு உயிரோட வந்துருச்சு. அப்படியே நான் என்னோட கையில வரைஞ்ச டைகருக்கு உயிர் வந்துடுமா? வந்துருச்சுடா புலி. இது அடக்கா புலி, அசுர புலி, துரத்து புலி, ஓடு புலி. காப்பாத்தே. என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு மேட்டர் நான் பார்த்ததே இல்லையப்பா. காப்பாத்துக்கோ. காப்பாத்துங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்களை துரத்திட்டு வராங்க. சீக்கிரம் வாடா மண்டபையில வாடா. அவங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க, யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப நீங்க எதை பார்த்து பயந்து போயிருக்கீங்க அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்லு. Wife here when Singham is here. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல சிங்கம் சார். அந்த தண்டனை கடான்னு எங்க இருந்து தான் அந்த டாட்டூ மிஷினை கொண்டு வந்தானோ தெரியல. அதாவது அட கதவுளே, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா என் கையில வரைஞ்ச அனகொண்டா கூட உயிரோட வந்துருமா என்ன? கஜா கஜா, அப்ப உங்க கையில டாட்டூ இருக்குதா? ஆரிச்சுதான் இருக்கு. ஓடுங்க 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 ஓடுங்க. அவ்வளவுதான். ஆனா பாவிகளா, இப்படி உருட்டுறீங்க. முடியலடா.
அம்மா, அம்மா. பூசணிக்காய் பண்ணியா எங்கடா இருக்க? என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பர்களே, உடன்பிறவா சகோதரர்களே, என்ன ஆச்சு? ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வந்திருக்கீங்க? பூசணிக்காய் பண்ணியா எங்களை பாம்பு துரத்துதுடா, அதான் ஓடி வந்தோம். ஒண்ணும் இல்லப்பா, எந்த பாமும் இல்ல. அப்புறம் அரக்கொண்டா மாதிரி பாம்பு. அட சிங்கம் சார், நண்பா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்போ டைகர் மாதிரி ஒண்ணும் இல்லையே. அட இல்ல நண்பா, இல்லவே இல்ல. ஆனா என் கையில இப்போ டிராகன் தான் இருக்கு. அதுக்கு போய் ஏன் பயப்படுறீங்க? பூசணிக்காய் மண்டையா கையில குத்துன அத்தனை டாட்டு உயிரோட வந்துருச்சுடா மண்டை. அட என்னப்பா இப்படி சொல்றீங்க? டாட்டு உயிரோட வருதா? அது எப்படிப்பா நடக்கும்? வருது பாரு எப்படி. நாங்களாம் சொன்னோம்ல. எவ்வளவு பெரிய வாய். டிரைவர் வண்டி எடுங்க. அத கடவுளே, என் கையெல்லாம் கருப்பாச்சு. டேட்டு மார்க்கும் அழிஞ்சு போச்சு. ஐடியா. சிங்கம் சாரோட கையில இருக்கிற டாட்டூ அழிஞ்சு போச்சு. அந்த உயிரினமும் காணாம போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த டாட்டூல அழியுதோ அந்த உயிரினம் காணாம போயிடும். அடுத்தது நாம எல்லாரும் சேர்ந்து அந்த டாட்டூவை கழுவி கிளீன் பண்ணிடலாம். இறங்குடா வண்டியா. யோ, புரியாத. தண்ணிய போட்டாச்சு, பிரஷ் பண்ணியாச்சு, இன்னும் போக மாட்டேங்குதாப்பா இது. சோப்பு. சோப்பு போட்டு கழுவுனா இந்த டாட்டூ அழியாத போல இருக்கு. எந்த மிஷினை வச்சு இந்த டாட்டூ வரைஞ்சமோ அதே மிஷினை வச்சு தான் இந்த டாட்டூ அழிக்கணும் போல இருக்கு. சீக்கிரமா போங்க, டண்டனக்க டானு கிட்ட தான் அந்த மிஷின் இருக்கு. முட்டை பழம் ஏறா வண்டியில. பாடா மாட்டை. ஓஹோ, இது எல்லாமே சீட்டிங். சொல்லாம கொல்லாம என்ன அப்படியே உள்ள போட்டுட்டு தூக்கிட்டு வந்துட்டீங்க. என்னை இறக்கி விடுங்க, என்னை இறக்கி விடுங்க. அதாவது ரொம்ப நாளா உனக்கு டாட்டூ வரையணும்னு ஆசை தானே? இப்ப நாங்க வரையறோம் பாருடா உன் கையில டாட்டூ. மோட்டோ, இவன் கையும் காலையும் நல்லா இழுத்து பிடிச்சிக்க. ஓகேடா மண்டை. அட முட்டாள் பசங்களா, டாட்டு உங்களை நான் தானே கொண்டு வந்த. என்னையே இப்படி பாடப்படுத்துறீங்க. நீ மட்டும் எங்களை பாடாம சீக்கிரம் வரடா டாட்டுவ. இப்ப பாரு. கொண்டாடாத. ஜெஹோ, காணாம போச்சு. சீக்கிரமா அதை மறைய வைடா. டிராகன் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. சரி சரி, ஆனதாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் முடிஞ்சிரும் மோட்டோ. அவ்வளவுதான். மறுபடியும் மோட்டோ, இது பந்தய புலி. ஓடிடு. புலி கிட்ட காப்பாத்துக்கோ. எனக்கு புலி வேணாம். இந்த புலி வேணவே வேணாம். இது மொக்க புலியா இருக்குதப்பா. காப்பாத்துப்பா. அப்பா காப்பாத்துப்பா. புலி வேணாம். கைய நீட்டு. இத அழிச்சிடுறேன். இத அழிச்சுனா கதை முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். அப்பா, இந்த புலி வேணவே வேணாம்ப்பா. இந்த புலி காப்பாத்துக்கப்பா. புலி கிட்ட காப்பாத்துக்கப்பா. இது வெற்றி புலி. புலி புடிச்சு. அப்படி
எல்லா டேட்டுவும் காணாம போயிடுச்சு என்ன போக விடுங்க என்ன போக விடுங்க சாரி இதோ வைக்க அது எப்படிடா ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட்டுருவோம் எங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ண அவனா வாங்கிக்கடா சரியா சொன்ன மோட்டோ ரொம்ப சரியா சொன்ன நண்பர்களே அவன் கையை நல்லா இழுத்து பிடிங்க ஏய், என் கையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரே நேரத்துல இத்தனை டாட்டூஸ் வரையறீங்க இது எல்லாத்தையும் வச்சு என்ன கொல்ல பாக்குறீங்களா போடா நம்பர் 1 நம்பர் 2 காப்பாத்துங்க உங்க பாஸ காப்பாத்துங்க காப்பாத்துங்க